வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கேரட் எக் ரைஸ் தான் செய்ய போறோம். ஒரு கேரட் 2 முட்டை இருந்தாலே போதும். இந்த ரைஸ நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். இது செய்யறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இதுல 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 1 கப் அளவுக்கு துருவின கேரட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் ஓரளவு வதங்கின உடனே இதுல 2 முட்டையை உடைச்சு ஊத்தி கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மிளகுத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுல வேக வச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கை நிறைய கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா கலரிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான கேரட் எக் ரைஸ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.